கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆதாமின் உடன்படிக்கை என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தராலே மிக விசேஷமாக தம்முடைய திருக்கரத்தினாலே, தம்முடைய கனத்தினாலும் மகிமையினாலும் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன்தான் ஆதாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை சிருஷ்டித்து அந்த அழகிய தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து ஒரு உடன்படிக்கையை ஏதேனிலே ஆதாமோடு கூட ஏற்படுத்துகிறார். பாருங்கள், அந்த தோட்டத்தின் விருட்சங்களின் கனிகள் எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத, அதை புசிக்கும் நாளிலே சாவாய் என்று தேவனாகிய கர்த்தர் ஜீவனை குறித்தும் மரணத்தை குறித்தும் அவர் ஒரு உடன்படிக்கையை ஆதாமோடு ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு 2 கடமைகளையும் கூட கொடுக்கிறார். பாருங்கள், இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், இந்த தோட்டத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று 2 கட்டளைகளையும் கடமைகளையும் கொடுக்கிறார். அடுத்து கர்த்தர் பார்க்கிறார், ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று கண்டு ஏவாளையும் கூட அங்கே அவர் சிருஷ்டித்து ஆதாமுக்கு துணையாக கொடுக்கிறார். அங்கே தானே குடும்பம் என்னும் நியமத்தையும் கூட ஒரு உடன்படிக்கை, புருஷன் மனைவி என்னும் ஒரு நீங்காத ஒரு உடன்படிக்கை, ஒரு பிரமாணத்தையும் கூட ஏதேனிலே தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்கள் சந்தோஷமாக அந்த ஏதேனிலே அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதாமை நாம் பார்க்கிற பொழுது தான் செய்ய வேண்டிய அந்த கடமையை தவறிவிட்டான் என்று நாம் தியானிக்கலாம். தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த ஏதேனுக்குள்ளே சாத்தான் உட்பிரவேசிக்கும்படியாக ஒரு வழியை ஆதாம் ஏற்படுத்தி வைத்தான். இன்னும் ஏவாள் ஒரு தனிமையா இருக்கும் ஒரு சூழ்நிலை கூட அங்கே உருவானது. பிரியமானவர்களே, அந்த சாத்தானோடு பேச, தன்னுடைய புருஷனோடு பேச முடியாதவளாக, தன் தேவனோடு பேச முடியாதவளாக, இப்படி சாத்தான் சர்ப்பம் என்னிடத்திலே சொல்லுகிறது, இந்த கனியை புசிக்கலாம் என்று சொல்லுகிறது. எப்படி புருஷர், எப்படி ஆதாம் புசிக்கலாமா, அல்லது தேவனிடத்திலே நாம் ஒன்று கேட்டு பார்ப்போமே, நம்ம இடத்துல புசிக்க கூடாது என்று அல்லவா சொன்னான். அங்கே எல்லாம் அந்த ஒரு பேச்சிற்கு இடம் இல்லை. அப்பொழுது பாருங்கள், ஆதாம் அந்த தோட்டத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர், தன்னுடைய மனைவியை காத்துக்கொள்ள வேண்டியவர். இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே மீறப்படுகிறது. அதனாலே எப்படி பாவம் பிரவேசித்தது? ஒரே மனுஷனினாலே, அதாவது ஆதாமினாலே பாவம் உட்பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பம் எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் சிந்திப்போம். தேவனோடு தொடர்புடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? குடும்பமாக புருஷன் மனைவி என்கின்ற தன் ஐக்கியத்திலே நாம் ஸ்திரப்பட்டு காணப்படுகிறோமா? அல்லது அந்நிய நேசங்கள், அந்நிய பாசங்கள் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே புகுந்து விடுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு விரோதமான மீறுதல்கள், பாவங்களினாலே அடிமைப்பட்டு காணப்படுகிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமான அனுபவத்தோட அவருடைய சித்தம் செய்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், தியானிப்போம். இந்த நாளிலும் நம்மை அதிகமாக கர்த்தரிடமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்மை இறங்கி உங்கள் எல்லாரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.